எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மாஹிண்டேன் பேசுகிறேன். ஸோ நம்ம கரெக்ஷன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ரிவிஷன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 28 நாள் ஆயிடுச்சு. இன்னையோட பிப்ரவரி 28 வந்துருச்சு. இந்த 28 நாளாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி நம்ம இந்த 20 நாளாக கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை நான் கொடுத்துருக்கேன், அதை பற்றி நான் பேச போகிறேன். ப்ளஸ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிரான்ஸ்பிளான்ட் சம்மந்தப்பட்டது, ஹேர் ஃபால், ஹேர் ப்ராஸ், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு இதை வச்சு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை ஹெல்ப் கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ பேக் என்னன்னா, ஜனவரி 31 பிப்ரவரி 1 இந்த 2 நாள் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற LHNS ஹேர் அண்ட் ஸ்கின் சென்டர். அங்கே நம்மளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சு, கரெக்டிவ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இதை நான் ஏன் கரெக்ட்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் செகண்ட் ஏன் பண்ணீங்க, செகண்ட் பண்ணீங்களான்னு. ஆமாம், நான் செகண்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் எதனால் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன், அங்கே சரியாக எனக்கு பண்ணலை. அது நான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகரில் இருக்கிற மொரிண்டாவில் ஒரு குப்பை கிளினிக்கு. அந்த கிளினிக்கு உண்மையிலேயே நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த கிளினிக்கு எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்க, அங்கே இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு எப்படி அலோவ் பண்ணுறாங்க, அந்த ஊரில் மெடிக்கல் இது எப்படி தான் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பரான டீம் இல்லை. இப்போ டெக்னீஷியன்ஸ்லாம் எல்லாமே குவாலிஃபைடே கிடையாது. எல்லாமே 10th 12th ஃபெயில் ஆனவனுங்க அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நான் தப்பாக மட்டம் தட்டி பேச கிடையாது. யார் எங்கே இருக்கணுன்றது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் இது, இந்த இடத்துல விளையாட்டுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக அலோவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி 10th 12th ஃபெயில் ஆனவங்கலாம் அங்கே இருக்கானுங்க. அது போக டாக்டருக்கு மணி மைண்டடு தான். இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம் டீப்பாக. அங்கே சரியாக பண்ணல. ரிசல்ட் நான் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரிசல்ட்டை பார்த்து 2019 கிட்டத்தட்ட கடந்து வந்துட்டுருக்க டைம் அது. அப்போ ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ப்ளோ ஆனால், வெடித்தேன், செதறினேன், ரொம்ப உடஞ்சேன். என்னென்னாலாம் எனக்கு எவ்வளோ கிராஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கிராஸ் பண்ணேன். இதுக்கு பண்ணாமல் இருந்திருக்கலாம், அரைகுறையாக ஆகிடுச்சுன்ற மாதிரி ரொம்ப வெறுத்தேன். அப்புறம் தான் இப்போ வந்திருக்கு. இது ஒரு பெரிய ஜேர்னி, இதை பற்றி தனியாக பேசுவோம். ஸோ நான் சென்னையில் LHNS நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின்னில் தான் பண்ணேன். நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு உண்மையிலே சொல்கிறேன், இட்லி, தக்காளி சட்னி அண்டு தோசை, புதினா சட்னி வேறு லெவலில் இருந்ததுங்க. ஃபுட்டுக்கெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், நிறைய கிளினிக்கில் ஃபுட்டை வெளியே போய் வாங்கிட்டு வராங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா அன்ஹைஜீனிக்காக இருக்கும். இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சாப்பாடு 200 கேட்பாங்க ஒரு வேலைக்கு. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தரமான சாப்பாடாகவும் இருக்காது, சாப்பாடு வாயில் கூட வைக்க முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலே அவங்க தனி செஃப்பே வச்சுருக்காங்க, மேலே குக் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்களா, அதுதான் விஷயம். ஸோ இந்த 28 நாளில் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். 7ஆம் தேதி ஹெட் வாஷ் பண்ணேன். அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நான் மெடிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆயின்மெண்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். இங்கே அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த இடம் ஊண்டு ஹீல் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. அப்புறமா மெடிசன்ஸும் தீர்ந்துருச்சு. ஏன்னா நான் ப்ராப்பராக மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அதனால தீர்ந்துருச்சு. தென் இந்த நான்வெஜ்லாம் நிறுத்தி வச்சுருந்தேன், சிக்கன் மட்டன்லாம் முக்கியமாக. அப்புறம் லேட்டர் நான் அந்த 10ஆம் தேதியிலேருந்து நான் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இப்போது சிக்கன்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன், நான் நாட்டுக்கோழி சாப்பிட்டுருக்கேன், அண்டு மட்டனை நான் எடுத்துருக்கேன். முட்டை 2 நாளைக்கு ஒரு தடவை, 1 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக நான் எடுத்துகிட்டே தான் இருக்கேன். அது போக கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் அண்டு கிரேப்ஸ், ஆரஞ்ச் ஜூஸ், இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஸ்கின் அண்டு ஹேர் கேர்லாம் நான் கொஞ்சம் ரொம்பவே கான்சியஸாக இருக்கேன், அதனால் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் லேட்டர். அண்டு இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டோம். ரிசல்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா பார்த்துக்குங்க. அந்த ரிசல்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 28 நாள், ஒரு மாதம் நம்ம ஓட்டியிருக்கோம். இந்த இடத்துல கரெக்டிவில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நல்ல ஒரு கிளினிக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க, வேறு எதுவும் இல்லை. தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு கிளினிக் இருக்குது. கிளினிக்குன்றத அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இது. அது அவ்வளோ பெருசாக இருக்குது. சென்னையில் மெயின் பஸ் ஸ்டாண்டு, இந்தியாவில் மெயின் ஒன் ஆஃப் தி மெயின் சிட்டி. அந்த ஒன் ஆஃப் தி மெயின் சிட்டியில் ஒன் ஆஃப் தி மெயின் பஸ் ஸ்டாண்டு. அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட் பில்டிங். அது சீரியஸாக பெரிய விஷயம், பெரிய லேண்ட்மார்க். அது ஈஸியான லேண்ட்மார்க் அது. தென் இந்த ஒரு லைன்
அந்த லைன் அந்த கோடுலேயே ஜிக்ஸாக் வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்காது. அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் அந்த ஜிக்ஸாக் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த சேலஞ்சிங்கான டாஸ்க்கை, இந்த கரெக்டிவ், இந்த ரிப்பேர், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த சேலஞ்சிங்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை LawHNSல சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. காசு நம்மளுக்கு பெரிய விஷயமே இல்லை, நம்ம எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். ஆனால் கரெக்டாக கொண்டு முடிக்கிறது அது ரிஸ்க். இதை கரெக்டாக கொண்டு முடிச்சதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸே சொல்லலாம். தென் கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த கமெண்ட் கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சந்தம் அண்ட் ஜெஃப் பெசோஸ், வின் டீசல், ராக், இந்த மாதிரி ஒரு அந்த சைடில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஹேர் இருக்கா, அவங்களாம் இல்லையா, நீ என்ன, உனக்கு மட்டும் என்ன? ஸோ ஆக்சுவலாக உனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஸ்கில் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு சுற்றி நல்ல ஆளுங்களும் இல்லை, அதனால தான் நீ இப்படி இருக்கு அப்படி. ஆக்சுவலாக அங்கேயே நான் பதில் சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன். பட் இங்கேயே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிரதர் ரொம்பவே நன்றி. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறவங்க தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் நம்ம கிட்டே இருக்கிற அந்த குறைகள்லாம் எடுத்து வெளியே காமிப்பாங்க. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் சொன்னது. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. நாங்கள் இது வேறு, நாங்கள் வேறு, நாங்கள் கிடையாது, நாங்கள் வேறு. எங்களுடைய மைண்ட் செட் எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டில் நாங்கள் இருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. இவங்க ஜேசன் சந்தம் அண்ட் ஜெஃப் பெசோஸ், ராக், இவங்கெல்லாம் அவங்க வேறு ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்காங்க, அவங்க வேறு லெவலில், நாங்கள் வேறு லெவல். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஹேர் இண்டஸ்ட்ரி, அந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கே தெரியும், காஸ்மெட்டிக்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு. ஹேர் எவ்வளோ கான்ஃபிடன்ஸுக்கு முக்கியன்றது ஹேர் இல்லாதவங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், பால்னஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு பசங்களுக்கு. இந்த சொசைட்டியில் எவ்வளோ விஷயத்த ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு அது தெரியாது. ஸோ இந்த விஷயத்த நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்டு ஃபைனலி தேர்டாக இங்கே ஒரு விஷயம், நான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கிளினிக் சென்னையில் LawHNS HTயில் போய் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் அங்கே பண்ணது காரணம் என்னன்றது உங்களுக்கே தெரியும், நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் என்னன்னா, நான் ஏமாந்தது எங்கன்னா சண்டிகரில், வேறு ஸ்டேட்டை போய் நான் ஏமாந்துருக்கேன். இங்கே நான் என்ன தெளிவாக சொல்லிக்க விரும்புறேன்னா, தமிழ்நாட்டில் நல்ல கிளினிக் இருக்கிறப்ப நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், வேறு எங்கேயுமே போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அப்போ நான் ஏமாந்தேன், இப்போ 2019 எப்படி ஏமாந்தேன்னு உங்களுக்கே தெரியும். டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான் நான் பார்த்து ஏமாந்தேன், சரிங்களா? இதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் புதுசாக கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, நாங்கள் தான் டாப்பு, அப்படி இப்படின்னு புதுசாலாம் கிளம்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் முட்டாள் நினச்சி எவ்வளோ மிளகா அரைக்க முடியுமோ அப்படி அரைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கோம், நம்ம ஆல்ரெடி அடி வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். சும்மா நம்மளால் ஏமாந்துட்டு இருக்க முடியாது, அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இவ்வளோ கிளினிக்ஸ் இருக்கிறப்ப நான் LawHNS HT தான் நம்ம இங்கே போய் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. நான் பிஸ்னஸ் பண்ண கிடையாது, நான் யாருக்கும் ப்ரொமோஷன் பண்ண கிடையாது, அது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இங்கே நான் போய் பண்ணிட்டு நான் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ என் ரிசல்ட் நான் பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். எனக்கு பொறுத்த வரைக்கும் என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை வச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்த்து எனக்கு லைக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு போதும். அதுக்கு மேலே நான் எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. நான் இந்த வீடியோ நான் வீடியோ போட ஆரம்பிச்சது காரணமே என்னன்றது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எதனால் வீடியோ போட ஆரம்பித்தேன், எந்த இடத்துலேருந்து நான் வெளியே வந்தேன். ஸோ அதை தான் இங்கே நான் தெளிவாக புரிய வைக்க விரும்புகிறேன். முக்கியமாக ஒரு விஷயம், இங்கே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, நாங்கள் தான் டாப்புன்னு சொல்கிறாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டுன்றது. அதை தாண்டி இந்த 10க்கு 12 ரூமு, இந்த ஒரு வீடு 2 BHK 3 BHK வீடு எடுத்துகிட்டு அங்கே கிளினிக் செட்டப் பண்ணி நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்கலாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. கிளினிக்னால் கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கணும். உங்களுக்கே தெரியும், மெடிக்கல்ன்றது கமர்ஷியல் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம், சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு செட்டப்பாக இருக்கா, உள்ளே அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். டாக்டர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, உள்ளே யார் இருக்கா, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இருக்காங்க, எத்தனை பேருக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, எத்தனை வருஷமாக அவங்க இருக்காங்க, செட்டப்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்வளோ அட்வான்ஸாக தமிழ்நாட்டிலே வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு ஸ்டேட்டு போய் ஏமாந்துடாதீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யாருமே நிற்க மாட்டாங்க.
காசுல இங்கே நிறைய பேர் குறியா இருக்காங்க. அதனால மட்டும்தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். காசு தான் முக்கியம். நீங்கள் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, முதலைங்க மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. போய் மாட்டினீங்கன்னா முடிஞ்சது கதை. அதனால இந்த 4க்கு 4 ரூம் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பர்சன் சொல்லிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. நீங்கள் போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க, கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பிளான்ட் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் திருப்பி கிடைக்குது, ஆர்டிஃபிஷியலாக கிடைக்குது, அது நேச்சுரல் லுக்கில் கிடைக்குதுன்னா அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு தேடணும். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக நான் தேடி தான் நான் லார்ஜ் அண்ட் சச்சிட்டியாக கண்டுபிடிச்சி நான் போய் அங்கே பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கிளினிக் பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் போய் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்க. யாரோ எங்கேயோ உட்காந்துட்டு முடிவு பண்ணக்கூடாது, சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இன்றைக்கி நான் பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மாயின் டிஎன்னு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ எல்லாருமே. டேக் கேர் கைஸ். பாய்.